ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க, நம்ம 2 மணி நேரம் இந்த கடலையை ஊற வச்சுக்கிறோம். நான் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது கையில் ஒட்டக்கூடாது, நான் தட்டி எடுத்துக்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுங்க. சரிங்களா, ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கொதிக்கும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த டயத்தில் நம்ம கடலையை எடுத்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலையை பொரித்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, பூண்டையும் பொரித்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, இது மாதிரி பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் போட்டுங்க. சாட்டு மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு சேர்த்துங்க. நல்லா இந்த மசாலாவை இந்த கடலையோட இந்த பொரிச்ச பூண்டை இதோட போட்டுங்க. கருவேப்பிலையை இதோட போட்டு பெரட்டி விடுங்க. அப்படியே நெய் பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.